ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் சாரல் மழையில் நனைந்தபடி ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சசிகுமார் வழங்க நாம் கேட்கலாம். சசிகுமார், ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு எவ்வளவு மக்கள் கிரிவலத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க? இது குறித்தான கள விவரம். வணக்கம். திருவண்ணாமலை என்றாலே பௌர்ணமி கிரிவலம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள 14 கிலோமீட்டர் மலையை சுற்றி ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். அதுபோல் இந்த மாதம் ஐப்பசி பௌர்ணமியானது இன்று அதிகாலை தொடங்கி நாளை அதிகாலை வரை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை முதலே பக்தர்கள் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த கிரிவலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலை முதல் கூட்டம் அதிகரித்து தற்போது அந்த கிரிவல பாதை முழுவதுமே மக்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு அந்த கிரிவல பாதை முழுவதுமே பக்தி முழக்கத்தில் மூழ்கி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு கிரிவல பாதை முழுவதுமே பக்தர்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள். இந்த ஒவ்வொரு பௌர்ணமியிலும் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு மண்டலம், 2 மண்டலம், 3 மண்டலம் என்று மண்டல கணக்கில் இந்த பௌர்ணமி கிரிவலமானது பக்தர்கள் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கிரிவலம் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்த்து கொண்டு இருக்க முடிகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த கிரிவலம் என்பது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிரிவலத்தில் பக்தர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கிரிவலத்திற்கு வருகை தருகின்றனர். அதேபோல் பார்த்தோம் என்றால் இந்த கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் தங்களுடைய வேண்டுதல்களையும் கோரிக்கையாக முன்னிறுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது மதுரை பகுதியைச் சேர்ந்த ஒரு பக்தர் ஒருவர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடத்தில் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வந்து எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? 10 ஆண்டுகளாக வந்துட்டு இருக்கேன் சார். 10 வருடங்களாக கிரிவலம் வந்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு கிரிவலம் வந்துகிட்டு இருக்கேன். என் பேர் ராஜசேகர். என்ன வேண்டுதல் வச்சு வரீங்க? வேண்டுதல்கள் நிறைவேறி? வேண்டுதல் வந்து பிள்ளைகளுக்கு, பேரம்பேத்திகளுக்கு கையால் சுகம், உடல் நலம், மனப்பக்குவம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் சார். வேற கைகால் சுகத்தை கொடுத்தாலே போதுமானது. அடுத்தபடியாக திருச்சியை சேர்ந்த ஒரு பக்தர் ஒருத்தர் இருக்கிறார். அவரிடத்தில் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். இருந்து வந்திருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. திருச்சி அரியமங்கலத்துல இருந்து வந்திருக்கோம். என்ன வேண்டுதல் வலியுறுத்தி நீங்க திருவண்ணாமலைக்கு வரீங்க? எவ்வளவு வருஷமா கிரிவலம் வரீங்க? நான் ஒரு 5 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறோம். அதாவது குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை நீக்கி எல்லோருக்கும் கைகால் சுகத்தை கொடுத்து அனைவரையும் பாதுகாத்து வைப்பார் என்ப நம்பிக்கையுடன் அதை நம்பிக்கை நிறைவேறுகிறது. அதனால் நாங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். அதேபோல் திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பக்தர் நம்மோடு இருக்கிறார். அவரிடத்தில் நாம் கேட்போம். அம்மா, எத்தனை வருஷமா நீங்க வந்து கிரிவலம் வரீங்க? நாங்க ஒரு 4 வருஷம் வரோங்க. திருப்பூர் பல்லட பகுதியிலிருந்து வந்துட்டு இருக்கோம். நாங்க வைக்கிற வேண்டுதல் எல்லாமே நிறைவேறி இருக்குது. எல்லா குழந்தைகள் ஆரோக்கியம், எங்கள் உடல் ஆரோக்கியம், எல்லாமே தொழில் எல்லாம். இப்ப தற்போது நமக்கு திருச்சி, பல்லடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் தங்களுடைய உடல் நலம் சுகமாக இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பகுதியில் கிரிவலம் வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மக்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் கிரிவலம் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள விவரங்களுக்கு நன்றி.